வணக்கம். இந்த நாட்டில் ஏழை தாயின் ஏழை மகன் இருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்கள் இன்னைக்கும் ரேஷன் கடைகளில் வரிசையில் நிற்கிறார்கள். இன்னைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 90% இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய எண்ணிக்கை, அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய எண்ணிக்கை 8 கோடிக்கு மேலே இருக்கிறது. அந்த நாட்டின் ஒரு புதிதாக முளைத்த மகான் மகாராஜா ஒரு சுற்றுலாவிலிருந்து திரும்பி வந்திருக்கிறார். அந்த சுற்றுலாவிற்காக அவர் செலவு செய்த தொகை 89 கோடி ரூபாய். சாணக்கியருடைய ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு ராஜாவுடைய ஒட்டுமொத்த சொத்து அந்த நாட்டின் பிரஜைக்கு போய் சேரும், பிரஜையுடைய சொத்து நாட்டிற்கு போய் சேரும். அதாவது ராஜாவின் ஒவ்வொரு நாணயமும் அந்த நாட்டு மக்களுக்கு தான் என்கிற அந்த அர்த்தம். இதை ஒருபடி மேலே உயர்த்தி மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பேசினார்? True nationalism is in serving the people of the country, not in foreign praises. உண்மையான நாட்டுப்பற்று, தேசப்பற்று அந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், சேவைகள். வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புகழுக்காக நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. எந்த அளவில் இந்த சிம்பிளான ஃபிலாசபி இருக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், இல்லை சாணக்கியராக இருக்கட்டும். ஆனால் அதற்கு எதிர்பாராக நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, ஏழை தாயின் ஏழை மகனான ஒரு சிம்பிளான டீ வியாபாரத்திலிருந்து வெளிவந்த ஒரு மகான் மனிதர் ஒரு நாட்டு சுற்றுலாவிற்காக 89 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறாரா? சரி, 89 கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்து அதிலிருந்து என்ன ரிட்டர்ன் வந்தது? என்ன அடைந்தீர்கள்? எதற்காக இந்த 89 கோடி ரூபாய்? அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஷோ ஆஃப் தாண்டி இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்கிறாரா? 2014ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை இதே ஏழை தாயின் ஏழை மகனான நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர் பறக்கக்கூடிய விமானம் மட்டுமே 8000 கோடி ரூபாய் இன்டூ 2 விமானங்கள் வாங்கியிருக்கிறோம். 16,000 கோடி ரூபாய் கொடுத்து விமானம், கண்ணாடி, சூட் அதெல்லாம் விட்டு விடுங்கள். இவருடைய செலவுகளை மற்றும் பார்த்தீர்கள்னா 2014ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை 92 முறை வெளிநாட்டு பயணங்களை சுற்றி வந்திருக்கிறார் நரேந்திர மோடி. எத்தனை நாடுகள்? 78 நாடுகள். இந்த 78 நாடுகள் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை மொத்த செலவு எவ்வளோ? 2000 கோடி ரூபாய். From 2014 to 2018 first 4 years 2000 crore rupees. இதில் சார்ட்டர்ட் ஃப்ளைட், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் மற்றும் ஹாட்லைன் எக்ஸ்பென்ஸ் மற்றும் தான். இதில் ஹோட்டலோடைய செலவு, செக்யூரிட்டி செலவு, டெலிகேஷனுடைய செலவு இது எல்லாம் கிடையாது. 2022ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை 253 கோடி ரூபாய், 38 பயணங்கள். 2025ஆம் ஆண்டில் மட்டுமே, அதாவது இந்த பிரேசில் ட்ரிப்பை தாண்டி தவிர 67 கோடி ரூபாய் 5 நாடுகளுடைய பயணத்திற்கு இவர் செலவு செய்திருக்கிறார். பிரேசில் மற்றும் டாப்பில் இருக்கிறது 89 கோடி ரூபாய். 89 கோடி ரூபாய் எதற்காக? பிரிக்ஸ் டெக்ளரேஷனை கொடுப்பதற்காக இந்த 89 கோடி ரூபாய் செலவு செய்வதாக கூறியிருக்கிறார்கள். ஜஸ்ட் அ பிரிக்ஸ் டெக்ளரேஷன் ஆர் இஸ் திஸ் அ ஃபோட்டோ வாப்? சிந்தித்து பாருங்கள். அனைத்துமே ஆர்டிஐ வழியாக வெளிவந்த இந்த தகவலை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை பாருங்கள். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இந்தியாவை ஒரு டெவலப்ட் நேஷனாக எடுத்து காட்டுகிறதா, அல்ல இவர்களுடைய பயணங்கள் இந்தியாவை ஒரு லக்ஸரி ஸ்டேட்டஸை எடுத்து வைப்பதற்காக எடுத்து காட்டக்கூடிய ஒரு முயற்சியாக என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படின்னு நீங்கள் பாருங்கள். வேர்ல்ட் பேங்க்குடைய இண்டெக்ஸ் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த ரிப்போர்ட், இதில் இன்றைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள், அடித்தட்டு மக்கள் 2.3% of the total population. 2.3% total population from 16.2% in 2011 அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்த 2.3% பாப்புலேஷன் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வெறும் $2.15. 200 ரூபாய் கூட இவர்கள் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பதல்ல. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 5.3% population, which is 7 to 8 crore population, is below poverty line still in India. And
ஏழை தாயின் ஏழை மகன் 89 கோடி ரூபாய் கொடுத்து பிரேசில் சுற்றுலா பயணம். சரி, PMGKAY பிரதான் மந்திரி அந்த ராஷன் யோஜனா வழியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா 80 கோடி மக்கள் இன்னைக்கும் 5 கிலோ அரிசி 5 கிலோ மாவை நம்பி ராஷன் கடைகளை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அரிசி அல்ல கோதுமை மாவு இன்னைக்கு தேதியில் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் விலைவாசி 50 ரூபாய் குறைஞ்சபட்சம். அந்த மாதிரியான நாட்டு ஏழை தாயின் ஏழை மகனுடைய சுற்றுலா பயணத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னொரு சர்வே வெளிவந்தது, PLFS சர்வே. இந்த சர்வே ஜூலை 2025 ஆண்டு வெளிவந்தது. இந்த சர்வே படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 5.2% இளைஞர்கள் 15லிருந்து 29 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இதை தாண்டி CMEI உடைய சர்வே வெளிவந்தது. 20 வயதிலிருந்து 24 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் 44.5% இளைஞர்கள் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறார்கள். அதாவது 100ல் 44 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. எக்கனாமிக் சர்வே வெளிவந்தது 2025 ஆண்டு 3.2% இஸ் அ ரெக்கார்ட். ரியாலிட்டி என்ன? இந்த நாட்டில் ஃபேக்ட்ரிஸ் கிடையாது. இருந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இழுத்து மூடிட்டு வருகிறார்கள். இதே நாட்டில் இன்னொரு உண்மை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஐடி செக்டர் லே ஆஃப் மேலே லே ஆஃப், அதற்கான தகவலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவுடைய சாஹப் த மகான் மகாராஜா ஹீ ஸ்பென்ஸ் 89 crore rupees. சரி, 89 கோடி ரூபாயில் என்னெல்லாம் செய்ய முடியும் அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்றைக்கி தேதியில் ஒரு 40 ரூபா அரிசி 40 ரூபா கோதுமையை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு மாதத்திற்கு ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ராஷன் 5 கிலோ. அந்த முறையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 200 ரூபா ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு மாதத்திற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். வருடத்திற்கு 2400 ரூபாய். இந்த முறையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 44,50,000 நபர்களுக்கு ஒரு வருடத்திற்கான ராஷனை நீங்கள் கொடுத்துருக்க முடியும். 6 மாதத்திற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை செய்திருக்க முடியும். ஆனால் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஹீ இஸ் ஆன் ஃப்ளைங் ஹை 89 crore rupees. என்ன சார், எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியை தான் கேவலமாக பேசுகிறீங்க, தவறாக பேசுகிறீங்க. மற்ற நாடுகளிலும் இப்படித்தானே செலவு செய்கிறார்களாமாம், அதையும் பார்த்து விடலாம். அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஜோ பைடன் அவருடைய ஒரு டேட்டா வெளிவந்தது 2021 ஆண்டு. 21 ட்ரிப்ஸ்களை 2021 ஆண்டு அவர் பயணித்து வந்தார். 28 நாடுகளுக்கு சென்றார். GAO ரிப்போர்ட்ஸ் வழியாக $3 to $4 million அவர் செலவு செய்தார் ஒவ்வொரு ட்ரிப்பிற்கும். அதாவது 25 கோடி ரூபாயிலிருந்து 33 கோடி ரூபாய் வரை. ஒட்டுமொத்தமாகவே 50லிருந்து $100 million, அதாவது 400லிருந்து 800 கோடி ரூபாய் அவர் செலவு செய்தார். ஆனால் அமெரிக்காவுடன் ஜிடிபி என்ன? 27 trillion. இந்தியாவுடைய ஜிடிபி 3.5 trillion. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் செலவு செய்தது 25 கோடி ரூபாய். இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் செலவு செய்தது 22 கோடி ரூபாய் பர் ட்ரிப். இது மட்டுமல்ல, மோடியுடைய ட்ரிப் 2000 கோடி ரூபாய். அப்போது ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 22 கோடி ரூபாய்க்கான அந்த ஆவரேஜ். ட்ரம்ப்புடைய ட்ரிப்பை விட அதிகமான ட்ரிப் தான் மோடியோடைய ட்ரிப்பாக இருக்கிறது. யுனைடெட் கிங்டமுடைய பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டீமர் அவருடைய ட்ரிப்பை எடுத்து காட்டுங்கிறேன் பாருங்கள். 2024 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரை 8லிருந்து ஒரு 10 ட்ரிப்பை அவர் செய்திருக்கிறார். இந்த ட்ரிப்பிற்கான மொத்த தொகை 170 கோடி ரூபாய். அதாவது யூகேவுடைய ஜிடிபி 3 trillion. 10 ட்ரிப்பிற்காக அவர் செலவு செய்தது 170 கோடி ரூபாய். 17 கோடி ரூபாய் ஒரு ட்ரிப்பிற்கு. இந்தியா 22 கோடி ரூபாய், 30 கோடி ரூபாய். அனைத்துமே ஆர்டிஐ வழியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆர்டிஐயும் இன்னும் ஒரு சில நாட்களில் முடக்கி விடுவார்கள். ஆர்டிஐக்கான அந்த அர்த்தமே முடிஞ்சு போனது. நரேந்திர மோடியின் அரசாங்கத்திற்கு பின்பு எந்த விதமான தகவலையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. இதே போன்று நீங்கள் பாருங்கள், சைனாவுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் ஏராளமான மீட்டிங்ஸ்களை அவர் வர்ச்சுவலாக தான் நடத்துகிறார். ஆனால் கூட ஒரு சில ட்ரிப்ஸ்கள் அவர் செய்திருக்கிறார். 2024 2025 ஆண்டு பார்த்தீர்கள் 5 ட்ரிப், 5லிருந்து 6 ட்ரிப். இதற்கு 20லிருந்து $30 million அவர் செலவு செய்திருக்கிறார். அதாவது 160லிருந்து 250 கோடி ரூபாய்.
8லிருந்து 10 கோடி ரூபாய் மட்டும் தான் ஒவ்வொரு ட்ரிப்பிற்கும் அவர் செலவு செய்திருக்கிறார். அங்கே உள்ள ஜிடிபி 18 ட்ரில்லியன். ஏழைகளை முற்றிலுமே அழித்த ஒரு நாடு. இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், இந்த நாட்டுக்கு இவர் இந்த சுற்றுலாவுக்கு சென்றாரோ பிரேசில், அந்த நாட்டுடைய ஜிடிபி, அந்த நாட்டுடைய சுற்றுலாக்கள், அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2024லேருந்து 2025ஆம் ஆண்டு 12 ட்ரிப்ஸ்கள் அவர் செய்திருக்கிறார். $15 மில்லியன், 125 கோடி ரூபாய். 12 ட்ரிப்பிற்கு 125 கோடி ரூபாய். ஒரு 10-12 கோடி ரூபாய் தான் ஒவ்வொரு ட்ரிப் இருக்கும். அங்கே இல்லை பவர்ட்டி ரேட்டை நீங்கள் பார்த்தீர்களா 19%. 2 ட்ரில்லியன் ஜிடிபி இந்த நாட்டுடைய ஜிடிபி. சரி, வெளிநாடுகளை பார்த்து விட்டோம். உள்நாட்டிற்கு வந்து விடுங்கள். எப்போ பார்த்தாலும் மன்மோகன் சிங், நெஹ்ரு, இந்திரா, ராஜீவ், மேக்சிமம் மன்மோகன் சிங்குடன் கம்பேர் செய்து பார்க்கிறார்கள் இல்லையா? அவரே பாருங்கள். டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ட்ரிப் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை 73 ஃபாரின் ட்ரிப்ஸ்கள். இதற்காக அவர் செலவு செய்தது 642 கோடி ரூபாயிலிருந்து 795 கோடி ரூபாய். 2009ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை 38 ட்ரிப்ஸ்கள். இந்த ஒட்டுமொத்த செலவை நீங்கள் பார்த்தீர்கள்னா 1346 கோடி ரூபாய். நரேந்திர மோடியின் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை அவர் செலவு செய்தது 221,000 கோடி ரூபாய். அதற்கு மேலே மீதம் இருக்கக்கூடிய செலவுகள் இது வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மட்டும்தான். அதே வாஜ்பாய் அவர்களோட ட்ரிப்பை பாருங்கள். 1998ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரை 19 ட்ரிப்ஸ்கள், 144 கோடி ரூபாய். ஆனால் அவர் படைத்த சாதனை என்ன? போக்ரன், லாகூர் பஸ் ஜர்னி, இது எல்லாமே அவருடைய சாதனை. நரேந்திர மோடி என்ன செய்தார்? அதற்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்காது. குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸை மேனேஜ் செய்வதற்காக டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஏராளமான பயணங்கள் இருந்தது. நரேந்திர மோடியுடைய பயணங்கள் 92 பயணங்கள். எஃப்டிஐ ரிட்டர்ன் குறைஞ்சு கொண்டிருக்கிறது. பவர்ட்டி ரேட் 5%ல் வந்துருச்சு. இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் 80 கோடி மக்கள் ரேஷன் கடைகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையுமே தாண்டி 90% அன்எம்ப்ளாய்டு யூத்களை இன்றைக்கி நீங்கள் பார்க்கிறீர்கள். 19 வயதிலிருந்து 20 வயதிற்கான அந்த யூத் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறார்கள். ஆர்டிஐ முறித்து இது போன்ற தகவல் உங்களிடம் வந்துவிடாதபடி இன்றைக்கி சட்டங்களையும் மாற்றக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்க்க தொடங்கிவிட்டது. ஏழை தாயின், ஏழை மகனுடைய இந்த சிறிய செலவை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு விடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிருங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய யூபி ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.